ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோயா மஞ்சூரியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை ட்ரை பண்ணி கொடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சோயா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அலசிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. அந்த மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ஈவனாக வர மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். சின்னதாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே நம்ம கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்க்கும்போது நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அடியில் போய் தங்கிடும், அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருந்த சோயா வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.